சவுத்திலாகட்டும் நிறைய பேரரசு நமக்கு தோன்றுது. வடக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வடக்க குசானர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு அரசு, தெற்க சாதகவானர்கள் அப்படிங்கக்கூடிய அரசு. ரெண்டுமே நல்ல பெரிய அரசுகள் தான். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இப்போ சிலபஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். வடக்கு குசானர்கள், தெற்க சாதகவானர்கள், இது ரெண்டும் ஒரு நல்ல ஒரு பெரிய அரசாக தான் இருக்குது. இந்த ரெண்டு அரசு வீழ்ச்சி அடையுது. ஒரு பக்கம் இந்த குசானர்கள் சாதகவானர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க, இன்னொரு பக்கம் குப்த பேரரசு உதயமாகுது. ஓகேங்களா, அப்போது இவர்களுடைய நூற்றாண்டு எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் நம்ம எதுவாக சொல்கிறேன். ஸோ இவர்களுடைய நூற்றாண்டு, குப்தர்களுடைய நூற்றாண்டு 4 மற்றும் 5ஆம் நூற்றாண்டு. குப்தர்களுடைய நூற்றாண்டு என்ன, 4 மற்றும் 5ஆம் நூற்றாண்டு. சரி, குப்தர்கள் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. குப்தர்கள் 200 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. வடக்க குசானர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க, தெற்க சாதவனர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரத்தில் குப்தர்கள் தோன்றாங்க. எத்தனை வருஷம் ஆட்சி புரிகிறாங்க, 200 வருஷம் ஆட்சி புரிகிறாங்க. ஓகேங்களா, சரி, குப்தர்களுடைய காலம் அப்படி என்ன அவங்களுடைய ஸ்பெஷல்? குப்தர்களுடைய காலத்தில் என்ன ஆச்சு, எதுக்கு நம்ம குப்தர்கள் காலத்தை தலைமையில் வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தர்களுடைய காலம் இந்தியாவினுடைய பொற்காலம் என்று கருதப்படுகிறது. குப்தர்களுடைய காலத்தை பொற்காலம் அப்படின்னு இருப்பாங்க. ஏன் பொற்காலம் அப்படின்னு சொன்னாங்க? இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, செவ்வியல் கலைகளின் காலம் அப்படிம்பாங்க. இன்னொன்று பண்பாட்டு வளர்ச்சியின் காலம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 11th ஹிஸ்ட்ரியில் பக்கம் எண் கூட சொல்கிறேனே, 11th ஹிஸ்ட்ரியில் பக்கம் எண் 106 7th சாப்டர் குப்தர், அதில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்ன நோட்ஸாக எடுத்து கொடுத்துருக்கேன். அப்போ குப்தர்களின் காலத்தை பொற்காலம் அப்படிங்கிறாங்க, செவ்வியல் கலைகளின் காலம் அப்படிங்கிறாங்க, பண்பாட்டு வளர்ச்சிகளின் காலம் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குப்தர்களுடைய காலத்தில் தான் மிக பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருந்தாங்க. அந்த காலத்துலலாம் சீன பயணி பாக்யான் வராரு. விசாகதத்தர் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பவான், அவர்லாம் நாடக நூல் எழுதுறதுல பெரிய ஆள். அப்போ விசாகதத்தர் இருக்கார். அவர் தான் முத்ரா ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கக்கூடிய நாடக நூலில் எழுதியிருப்பார். சூத்திரகர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் மிருச்சக்கடிகம் அப்படிங்கிற ஒரு நாடக நூல் எழுதுறாரு. சரிங்களா, காவியங்கள், மிகப்பெரிய காவியங்கள், இப்போவும் பேசக்கூடிய வடநாட்களில் பேசக்கூடிய காவியங்கள், ரகுவம்சம், குமாரவம்சம் அப்படிங்கிறாரு. இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று சொல்லக்கூடிய காளிதாசர் குப்தருடைய காலத்தில் வாழ்ந்தவர். என்னென்னமோ சொல்கிறோம்ல, நம்ம வெளிநாட்டு அறிஞர்களை பார்த்து நம்ம என்னென்னமோ சொல்கிறோம். ஆனால் ஆரியபட்டர் இருக்கார் இல்லையா, பூமி வட்டமாக இருக்குது, அது சூரியனை சுற்றி வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஆரியபட்டர் குப்தருடைய காலத்தில் இருந்தவர். சரிங்களா, இவர் இப்படி சொல்லுவார். இவருடைய கருத்து இன்னொருத்தர் மறுத்திருப்பார். அவர் யாருன்னா வராகி மிகிரர் பிரம்மகுப்தர். இப்படிலாம் இருக்குது. இன்னொன்று கணிதம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆரியபட்டிய நூல் அப்படிங்கக்கூடிய ஒரு நூல், தசமஸ்தானம், வர்க்க மூலம், சைவர், இதெல்லாம் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்த காலம் குப்தர்களுடைய காலம். நம்ம பை அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும் கணக்கில், பை இஸ் ஈக்குவல் டு 3.1416 சமம் அப்படின்னு கண்டுபிடிச்சதுலாம் இந்த குப்தர்களுடைய காலத்தில் தான். ஜோதிட கணித வானவியல் நூல்கள், பிரம்மகுப்தர்னு ஒருத்தர் இருக்கார். குப்தருடைய காலத்தில் ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இவர் ஈர்ப்பு விசை இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூட்டனுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். இப்படி நிறைய இருக்குங்க. அப்போது இவ்வளவு பெரிய ஒரு செழிப்பு, இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு எல்லாமே குப்தருடைய காலத்தில் இருந்ததுனால தான் குப்தருடைய காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம், செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்னு சொல்கிறோம், பண்பாட்டு வளர்ச்சியின் காலம்னு சொல்கிறோம். நம்ம எதையுமே ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டோம். அப்போ அதுக்கு சான்றுகள் வேணும். என்ன சான்று? இலக்கிய சான்று இருக்குது, தொல்பொருள் ஆராய்ச்சி சான்று இருக்குது, இப்படி பல வகையான சான்று இருக்குது. நம்ம அதில் ஃபஸ்ட்டு இலக்கிய சான்று என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இலக்கிய சான்று ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஆதாரம் இல்லாமல் நம்ம இந்த காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த ஆதாரத்துக்கு இலக்கிய சான்று, தொல்பொருள் ஆராய்ச்சி சான்று, கல்வெட்டு சான்று, நாணய சான்று, இப்படி நிறைய இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இலக்கிய சான்று. இலக்கிய சான்றில் முதல் வரக்கூடியது என்னென்னா காமந்தர். சரிங்களா, காமந்தகார் அப்படிங்கக்கூடிய நீதிச்சாரம் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குங்க. அவருடைய பேர் காமந்தகார். அதான் சொல்லியிருப்பாங்க, காமந்தகாரின் நீதிச்சாரம் என்ற தர்மசாத்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு நூல், கிபி 400 எழுதப்பட்ட நூல். இந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நூலுடைய சாராம்சம் என்ன, இந்த நூலினுடைய நோக்கம், அதாவது இந்த நூல் எப்படியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசருக்கு அட்வைஸ் பண்ணுறது மாதிரி, அரசருக்கு கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ள காமந்தரின் நீதிசாரம் தர்மசாத்திரம் கிபி 400, அதாவது பொது ஆண்டு 400 எழுதப்பட்டிருக்கிறது.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விசாகதத்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். விசாகதத்தருடைய தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராஜசம் போன்ற நூல்கள் குப்தருடைய ஆட்சி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு முக்கியமான ஒருத்தர் 2ஆம் சந்திரகுப்தருடைய காலங்களில் சீன பயணி பாகியான் குப்த பேரரசுக்கு வருகை புரிகிறார். ஸோ அவருடைய பயண குறிப்புகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிது. ஸோ இது மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது. புத்த சமண இலக்கியங்கள் இந்த காலத்தில் கிடைச்ச இலக்கியங்கள் நமக்கு இருக்குது. காளிதாசருடைய இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கக்கூடிய காளிதாசருடைய படைப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்யானருடைய ஸ்மிருதிகள் போன்ற இலக்கியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 18 புராணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புராணங்கள் மூலம் நம்ம குப்தர்களுடைய காலத்தை அறிஞ்சிக்கலாம். நாணயங்கள், முத்திரங்கள் இன்னும் அதை பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இலக்கிய சான்றுக்கு நான் இவ்வளவு சொல்கிறேன். பாணர் இருக்கார். பாணருடைய ஹர்ஷ சரிதம் இதுவும் நமக்கு குப்தருடைய காலத்தை பற்றி சொல்லுது. என்ன பாணர் அவருக்கு ஹர்ஷருக்கு சரிதத்தில் ஹர்ஷரை பற்றி சொல்லாமல் குப்தரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா சொல்கிறார். அதுலேயும் நமக்கு குப்தருடைய காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்று 2வது பார்க்கக்கூடியது கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டு சான்றுகளை நீங்கள் ஃபர்மோஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹ்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு. மெஹ்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு இப்பளவு இருக்குது. இது ஃபஸ்ட்டு சந்திரகுப்தருடைய சாதனைகளை குறிக்கிறது. மெஹ்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் என்ன எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை அந்த இரும்புத்தூண் கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று அலகாபாத் தூண் கல்வெட்டு ரொம்ப முக்கியம். இது சமுத்திரகுப்தருடைய ஆட்சி, அவரது ஆளுமை, சாதனை எல்லாத்தையும் விளக்குது. அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தருடைய அவருடைய எப்படி ரூல் பண்ணியிருக்காரு, அவருடைய சாதனை என்ன, அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை தெரியுமா அப்படிங்கக்கூடிய விஷயங்களை அலகாபாத் தூண் கல்வெட்டில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த அலகாபாத் கல்வெட்டை யார் ரெடி பண்ணி கொடுத்துருக்கார், அதாவது அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிசேனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் தான் அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிக்கிறார். அதில் அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வரியில் அந்த 33 வரியும் நாகரி வடிவம் அப்படிங்கக்கூடிய ஒரு வடிவத்தில் சமஸ்கிருத மொழியில் சமுத்திரகுப்தருடைய ஆட்சி, ஆளுமை, அவருடைய சாதனைகளை தெரிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தருடைய ஆட்சி, ஆளுமை, அவருடைய சாதனையை குறிக்குது. பொறித்தவர் யார்? ஹரிசேனர். 33 வரியில் நாகரி வடிவத்தில் சமஸ்கிருத மொழியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மூன்றாவது ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணய ஆதாரங்கள். குப்த அரசர்கள் எப்பயுமே நாணயங்களை வெளியிடுவாங்க. அவங்க நாணயங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய உருவத்தையும் அந்த நாணயங்களில் வந்து பொறிச்சு வச்சுக்கிறது. நான் தான் அந்த நாணயத்தை வெளியிட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. குப்த அரசர்களுடைய நாணயங்களில் அவர்களுடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இருந்திருக்கு. இந்த நாணயங்கள்லாம் தங்க நாணயங்களாக இருந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாணயங்களில் குப்த அரசர்களுடைய பட்டங்கள் குறித்தும் அவர்கள் நடத்திய வேத சடங்குகள் குறித்தும் சில செய்திகள் நமக்கு தெரிய வருது. அப்போ நமக்கு நாணய ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்று, கல்வெட்டு சான்று, நாணய சான்று. பேரரசு தோற்றம். இப்போ ஒரு அரசு இருக்குது அப்படின்னா அதை யாரோ ஒரு ஆள் தோற்று வச்சுருக்கணும். அவங்க தோற்றுவித்தால் தான் அதன் பிறகு அவங்களுக்கு பின்னாடி வந்த வாரிசுகள் அந்த அரசை வந்து மேலே கொண்டு போகிறதும் கீழே கொண்டு போகிறதும் அவங்களோட கையில் இருக்குது. ஆனால் அதுக்கு தோற்றுவித்தவர் ஒருத்தர் வேணும் இல்லையா? அப்போ குப்த அரசை தோற்றுவித்தவர் யார்? ஃபஸ்ட்டு அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் அப்படின்ற ஒருத்தர் தான் 240 to 280 ஆட்சி புரிந்திருக்கிறாரு. பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய பாட்னால, இப்போ இருக்கக்கூடிய பாட்னால இந்த ஸ்ரீகுப்தர் குப்த அரசர் தோற்றுவிக்கிறார். அதன் பிறகு அவருடைய மகன் வரார். அவருடைய மகன் கடோத்கஜர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வராரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் வருவார். அதன் பிறகு சமுத்திரகுப்தர். அதன் பிறகு அவருடைய மச்சான் 2ஆம் சந்திரகுப்தர் வருவார். அதன் பிறகு பார்த்தா அவருடைய மகன் குமாரகுப்தர் வருவார். அதன் பிறகு ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு அரசர் ஸ்ரீகுப்தர், பாடலிபுத்திரம், இப்போ பாட்னாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து குப்த அரசர் தோற்றுவிக்கிறார். அவருடைய மகன் கடோத்கஜர் 280 319 வரைக்கும் ஆட்சி புரிகிறார். அப்போ இவங்க 2 பேர்த்தையும் அந்த கல்வெட்டு இந்த நமக்கு குறிப்பில் என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் என்ன சொல்கிறாங்க? மகாராஜா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த கடோத்கஜர் இருக்காரா, கடோத்கஜரோட மகன் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் 319 335 குப்த பேரரசருடைய ஒரு குப்த சகாப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இவருடைய காலம்தான். ஃபஸ்ட்டு சந்திரகுப்தர்.
இவரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா குப்த பேரரசின் முதல் பேரரசர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த குப்த பேரரசனுடைய முதல் பேரரசர் யார்? ஃபஸ்ட்டு சந்திரகுப்தர். ஓகேங்களா? அப்பாவும் தாத்தாவும் மகாராஜா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா பேரரசர் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இவர் அந்த அளவுக்கு இருந்திருக்கார். ஓகேங்களா? முதல் பேரரசர் என்று அழைக்கப்பட்டார். அப்பாவையும் தாத்தாவையும் மகாராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரை மகாராஜா, மகாராஜாதி ராஜா, அதிராஜா அப்படிங்கக்கூடிய பட்டம்லாம் முதலாம் சந்திரகுப்தருக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? முதலாம் சந்திரகுப்தருக்கு பிறகு சமுத்திரகுப்தர் வருவார், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர் இப்படின்னு வரிசையாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு சந்திரகுப்தரை பார்ப்போம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு சந்திரகுப்தர், இவருடைய காலம் 319 335. சரிங்களா? சில இடங்களில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 320 330 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு 11th ஹிஸ்ட்ரியில் 319 35 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவருடைய காலம் குப்த சகாப்தம், குப்த யுகம் அப்படின்ட்டுருக்கு. யாருடைய காலம்? இந்த ஃபஸ்ட்டு சந்திரகுப்தருடைய காலம் குப்த சகாப்தம், குப்த யுகம் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிச்சாவி அப்படிங்கக்கூடிய ஒரு இடம். லிச்சாவி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இடம். அந்த இடம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு பீகார் அப்படிங்கக்கூடிய அந்த பீகாரில் ஒரு வடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கனசங்கம் அப்படிங்கிற மாதிரி கருதப்படுது இந்த லிச்சாவி. அந்த லிச்சாவி இளவரசி குமாரதேவி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அந்த காலத்தில் அந்த கனசங்கத்திலேருந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா அது ரொம்ப பெருமை அப்படிங்கிற மாதிரி, அந்த பரம்பரையிலேருந்து ஒரு உறவு வச்சுக்கிட்டு அது வந்து ரொம்ப பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இவருக்கு லிச்சாவியினுடைய இளவரசி குமாரதேவியை மணக்கிறாரு. இந்த லிச்சாவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு மிக பழமையான ஒரு கனசங்கம். இந்த வடக்கு பீகார் அப்படிங்கிறது கங்கை மற்றும் நேபாளத்தில் இருக்கக்கூடிய தெராய், அதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் இந்த வடக்கு பீகார் லிச்சாவி. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, திருமண உறவு மூலமாக தன்னுடைய பேரரசை விரிவு பண்ணுறார். இவருடைய பேரரசு மகதம், அலகாபாத், அயோத்தி அந்த அளவுக்கு வந்து நல்லா விரிஞ்சு பெருசாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாருனா, இவருடைய மனைவி உருவம் பொறித்த நாணயம், குமாரதேவியின் உருவம் பொறித்த நாணயங்களை வெளியிடுறார். யார்? முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவியின் உருவம் பொறித்த நாணயங்களை வெளியிடுறார். நாணயத்தில் அடுத்த பயன் தான் நமக்கு முக்கியம். நாணயத்தில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி. நாணயத்தில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிச்சாவியின் இளவரசி குமாரதேவி. ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சந்திரகுப்தருடைய சாதனைகள். அவரை பற்றி நமக்கு புத்தகத்தில் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ். நெக்ஸ்ட்டு இருக்கார் இல்லையா சமுத்திரகுப்தர், அதன் பிறகு வரவங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது குப்தர்களில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது அரசர், இரண்டாவது பேரரசர் சமுத்திரகுப்தர். இவருடைய காலம் 335 380, சில புத்தகங்களில் 330ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 335 ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது ஆண்டு 335, அதாவது கிபி 335 தான் இவருடைய தந்தை முதலாம் சந்திரகுப்தர் தன்னுடைய பையனை, இந்தாப்பா நீனு இனிமேல் நாட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அரசை வந்து குப்தர்கிட்ட கொடுக்குறாரு. ஓகேங்களா? அதான் 335. இவருடைய படைத்தலைவர் அல்லது அறிஞர் அப்படிங்கக்கூடிய அவருடைய அரசவையில் இருந்த அறிஞர்னு கூட சொல்லலாம். இவர் வந்து ஹரிசேனர். இந்த ஹரிசேனரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிசேனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அலகாபாத் கல்தூன் அப்படிங்கக்கூடிய கர்த்தூனை உருவாக்கி அதில் சமுத்திரகுப்தருடைய ஆட்சி, ஆளுமை, அவருடைய திறமை எல்லாத்தையும் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரோ அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, வரிசையாக எழுதிடுறாரு. இவர் வந்து சமுத்திரகுப்தர் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க. இவர் 9 வட இந்திய அரசுகளை வந்து கைப்பற்றியிருக்கார். 9 வட இந்திய அரசர்னால் என்ன, அந்த கங்கை சமவெளி அப்படிங்கிறது அந்த காலத்தில், இப்போயே செழிப்பான பகுதி அப்படிங்கும்போது அந்த காலத்தில் எந்த அளவுக்கு செழிப்பாக இருந்திருக்கும். கங்கை சமவெளியில் இருந்த அந்த 9 அரசர்களையும் படைபலத்தால் வென்றிருக்கிறார். 9 அரசர்களையும் ஜெயிச்சிட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12 தென்னிந்திய அரசு. இவருடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமுத்திரகுப்தருடைய படையெடுப்பு நமது காஞ்சிபுரம் வரை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரிங்களா? அதை ஒன்றுனா பார்ப்போம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 9 குடியரசு. இந்த 9 குடியரசு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்ஸாம், நம்ம மேற்கு வங்காளம், நேபாளம், பஞ்சாப் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாலவர்கள், ராஜஸ்தான் பகுதி இப்படி இருக்கக்கூடிய சில பகுதிகள் இருக்குது. உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க 11th ஹிஸ்ட்ரியில், நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு 9 குடியரசு அதையும் கைப்பற்றியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, நம்மகிட்ட வர்றாரு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல்லவ அரசன் விஷ்ணுகோபனை என்ன பண்ணிட்டாருன்னா சிறைப்பிடிக்கிறார். அப்போ நம்ம காஞ்சிபுரம் வரைக்கும் வந்தாச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட ஃப்ரெண்டு இலங்கை அரசன் மேகவர்மனுக்கு பரிசு அனுப்பி விடுறாரு. இங்கேருந்து
இலங்கை அரசன் மேகவர்மனுக்கு பரிசனுப்பி வாங்க இங்கே வந்து இங்கே கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பரிசனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடமும் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காரு. இந்த அஸ்வமேத யாகம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இராணுவ வெற்றியை பிரகடனம் பண்ணுறதுக்காக. பாருங்கப்பா, நான் இவ்வளோ நாட்டை ஜெயிச்சிருக்கேன், 9 வட இந்திய அரசு, 12 தென்னிந்திய அரசு, 9 குடியரசுகளை நான் ஜெயிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விந்திய மலைப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் அடர்ந்த காடு இருக்கும். ஸோ அப்போ அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அடவிக்கா ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடவிக்கா ராஜ்யத்தையும் கைப்பற்றார். இதே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. என்ன பண்ணுறாருன்னா அந்த அடவிக்கா ராஜ்யத்தையும் கைப்பற்றாரு. ஒரு பக்கம் தட்சிணபதம் அப்படின்னா தென்னிந்திய படையெடுப்பை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா தட்சிணபதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காஞ்சிபுரம் வரை வராரு. காஞ்சிபுரம் வரை வந்து பல்லவ அரசன் விஷ்ணுகோபனை வந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாரு. இலங்கைக்கு போய் இலங்கைக்கு தன்னுடைய ஃப்ரெண்டை வர சொல்கிறாரு. அவருக்கு பரிசு அனுப்பி வாங்க கயாவில் வந்து ஒரு பௌத்த மடம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு வரவேற்கிறாரு. எல்லாம் பண்ணுறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஒரு வைணவர். ஆனால் வைணவத்தை தீவிரமாக பரப்புறார். ஓகேங்களா. இவர் வந்து வைணவத்தை வந்து தீவிரமாக பரப்புறாரு. ஆனாலும் வசுபந்து என்ற பௌத்த அறிஞரையும் ஆதரிக்கிறார். தன்னுடைய வைணவத்தையும் பரப்புறார், அதுக்காக மற்ற இதையும் ஆதரிக்காமல் கிடையாது. வசுபந்து என்ற பௌத்த அறிஞரையும் ஆதரிக்கிறார். ஓகேங்களா. ஒரு பக்கம் அடவிக்க ராஜ்யத்தை கைப்பற்றுறாரு. இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு என்ன பண்ணுறாரு ஹரிசேனர் அலகாபாத் கர்த்தூனில் அப்படியே 33 வரியில் எழுதிட்டார். நாகரி வடிவில் சமஸ்கிருதத்தில் எழுதியாச்சு. இவருடைய திறமைகள், அவருடைய வெற்றி. அந்த கல்தூனுடைய மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அசோகருடைய சமாதான அறிவுரை வரை எழுதுறாரு. ஒரு பக்கம் என்ன எழுதுறாரு இவருடைய வெற்றி, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அசோகருடைய சமாதான உரை, இதெல்லாம் எழுதுறாரு. இவர் திக் விஜயம், தர்ம விஜயம், அசுமேத யாகம் அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது எல்லாம் பண்ணுறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவருக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் எந்தெந்த நாடுகளில் போக முடியாமல் இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் ஒருத்தருக்கு எல்லாமே இருக்குது. ராஜஸ்தான்லேருந்து ராஜஸ்தான் பழங்குடியினர் வந்து கப்பங்கன்றாங்க ஒரு பக்கம். ஓகேங்களா. நம்ம கங்கை சமவெளியை வந்து என்ன பண்ணிட்டாரு, நேரடி பலம் அதிகாரம் அவருக்கு கிடச்சிருச்சு. ராஜஸ்தான் பழங்குடியினர் வந்து கப்பங்கட்டுறாங்க. ஆனாலும் இவருக்கு இந்த பஞ்சாப் வந்து இவருடைய அதிகாரத்துக்கு வெளியவே இருக்குது. அது மட்டும் இவருடைய அதிகாரத்துக்குள்ளே வராமல் அது அதிகாரத்துக்கு வெளியவே இருக்குது. சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டாச்சு. ஓகேங்களா. இவர் வந்து வைணவத்தை பரப்புறாரு, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். தீவிர வைணவம் இதுன்றாரு. இருந்தாலும் அவர் வந்து வசுபந்து அப்படிங்கக்கூடிய பௌத்த அறிஞரை ஆதரிக்கிறார். இப்போ இவருடைய பட்டங்கள், இவருக்கு கவிராஜா அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டம் இருக்குது. கவிராஜா பேர் நல்லா இருக்குல்ல. ஏன் கவி அப்படின்னா என்னென்னா இசை அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து ஒரு இசை பிரியருங்க. யார் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் ஒரு இசைப்பிரியர். அதனால் அவருக்கு கவிராஜா என்ற பட்டமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இவரை வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்மித்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் அப்படின்ட்டு டாக்டர் ஸ்மித்து கூறுகிறார். அது அவருக்கு பிறகு இவருக்கு இன்னொரு பட்டம் இருக்குது, புருஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் இருக்குது. புருஷா அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர் என்று பொருள். புருஷா என்றால் அனைவருக்கும் மேலானவர் என்று பொருள். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நமது சமுத்திரகுப்தருடைய பட்டங்கள். நெக்ஸ்ட்டு இவருடைய நாணயம் ஏதாவது வெளியிடுவார்ல, அது ஏதாவது பார்க்கணும்ல. அப்படி பார்த்தோம்னா இவருடைய நாணயத்தில் இவர் வந்து வீணை வாசிக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய நாணயங்களை வெளியிடுகிறார். ஃபஸ்ட்டு நாணயத்தில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா லிச்சாவியின் இளவரசி குமாரதேவி. நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற நாணயங்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சமுத்திரகுப்தர். ஏன்னா இவர் ஒரு இசை பிரியர். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து சமுத்திரகுப்தரை பார்த்தாச்சு. அதன் பிறகு இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இவருடைய காலம் 380 415 அப்படின்னு சில புத்தகங்களை கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு 11th ஹிஸ்ட்ரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 375 415 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் இதுக்கு வரலைங்க. அவர் வந்து ஈஸியாக அந்த அரசை வந்து பிடிக்கலை. இவருடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார் ராமகுப்தர் அப்படின்ட்டு. அவர் 370 375 வரைக்கும் அவர் ஆட்சி புரிகிறாரு. தன்னுடைய சகோதரரோட வாரிசுரிமை போட்டி போட்டு தான் இந்த ஆட்சியை பிடிக்கிறார். ஓகேங்களா. ஸோ வாரிசுரிமை போட்டி இவருக்கும் இவருடைய சகோதரர் ராமகுப்தருக்கும் இருந்திருக்கு. இவருடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்தை தான் அவருக்கு வந்து தலைநகரமாக வச்சு ஆட்சி புரிகிறாரு. இவருடைய இரண்டாவது தலைநகரமாக உஜ்ஜயினியை வந்து ஓகே நமக்கு இரண்டாவது தலைநகரம் வந்து உஜ்ஜயினியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இரண்டாவது தலைநகர் வந்து உஜ்ஜயினியாக இருக்குது. இவர் வந்து எல்லை விரிவாக்கத்துக்கு வந்து போர் ஓகே நம்ம போர் புரிஞ்சு ஒரு இடத்த வந்து பிடிக்கலாம். இன்னொன்று இல்லைன்னா கல்யாணம் அதாவது திருமண உறவுகள் மூலம் அந்த பேரரசை வந்து அபகரிக்கலாம், அந்த அரசை வந்து அபகரிக்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இவருக்கு இருக்குது. அதனால் திருமண உறவுகள் மூலம் பல அரசுகளை இவர் வந்து கைப்பற்றியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா
தக்கான பகுதியை ஆண்ட வாகட இளவரசருக்கு, சரிங்களா? ஸோ தக்கான பகுதியை ஆண்ட வாகட இளவரசருக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணித்தரார். தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்து அந்த பகுதியையும் கைப்பற்றுகிறார். ஓகேங்களா? இவர் வந்து மேற்கு பகுதி, அதாவது இந்தியாவின் மேற்கு பகுதி இருக்கு இல்லையா, மேற்கு பகுதியில் இவர் அந்த பகுதியை கைப்பற்றுவதற்கு இந்த திருமண உறவுகள் அவருக்கு அதிகமாக பலம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு மாலபம் மற்றும் குஜராத் அப்படிங்கக்கூடிய பகுதியில் 400 வருஷமாக ஷாகர் அப்படிங்கக்கூடிய இனம் தான் ஆண்டுட்டு வருது. மேற்கு மாலபம் குஜராத் அப்படிங்கிறத 400 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்சி செய்து வந்தவர்கள் வந்து சாக அரசர்கள். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு படையெடுப்பு நடத்துகிறாரு. அந்த படையெடுப்பில் இந்த சாகர்களில் வெற்றி பெறுகிறார். அதனால் இவருடைய பெயர் சாகரி என்ற பட்ட பேரும் இவருக்கு இருக்குது. சரிங்களா? திருமண உறவுகள் மூலம் ஒரு பக்கம் எல்லைகள் எல்லாத்தையும் கைப்பற்றினாலும் இன்னொரு பக்கமும் போர் புரிகிறாரு. போர் புரிஞ்சு பாருங்கள், 400 வருஷம் ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கான்னா அவனை அகற்றிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப பெருசு. ஸோ அதையும் பண்ணிட்டார். 400 வருஷமாக மேற்கு மாலவம் குஜராத் பகுதியில் இருந்த சாகர்களை வெற்றி பெற்று சாகரி என்ற பட்டமும் கொடுக்குறார். ரோம், அந்த காலத்திலே பார்த்துக்கோங்க, ரோமுடன் நல்ல வணிகம் பண்ணியிருக்காரு. அதனால என்ன இருக்குது, அரசுடைய பலம் பெருகுது. அரசுடைய பலம் பெருகுச்சுன்னா என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடு நல்லா தான் இருக்கும். அதனால தான் குப்தர்களுடைய காலம் வந்து பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுடைய கிழக்கு பகுதி மேற்கு பகுதியை ரெடி, கிழக்கும் மேற்கும் நம்ம கைக்கு வந்தாச்சு. 2ஆம் சந்திரகுப்தர் இந்த ஹூனர், ஹாம்போஜர், கிராதர் போன்ற வடநாட்டு அரசுகளையும் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கைக்கு கொண்டு வருகிறார். அப்போது இந்த அளவுக்கு இவர் இப்படி இருக்காருன்னா இவர் மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றியாளராக இருந்தால் மட்டும் போதாது, வெற்றி பெற்ற எல்லாருமே திறமைசாலிகளாக இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? ஆனால் இவர் வெற்றியாளராகவும் இருக்கார், மிக சிறந்த நிர்வாகியாகவும் இருக்கார். அதனால தான் இவருக்கு எல்லாமே கைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இவருடைய அவையில் நவரத்தினம், நவ அப்படிங்கிறது 9 அப்படிங்கிறக்கூடிய நண்பரை குறிக்கும். ஸோ நவரத்தினம் என்று சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தார்கள் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் வரும். 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில் தான் நவரத்தினம் என்று சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் இருந்தாங்க. அதில் முக்கியமானவங்க யாரார் நம்ம பார்ப்போம். சமஸ்கிருத கவிஞர் காளிதாசர், இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கக்கூடிய சமஸ்கிருத கவிஞர் காளிதாசர், சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர், அவர் தான் நம்ம முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர் இவரோட அவையில் இருந்திருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அகராதி அமரசிம்மர்னு கொடுத்துருப்பேன். ஸோ அகராதியை தொகுத்தவர் அமரசிம்மர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அகராதியை உருவாக்கிய அமரசிம்மர் இவருடைய அவையில் தான் இருந்திருக்கார். மருத்துவர் தன்வந்திரி அப்படிங்கக்கூடிய மருத்துவர் இந்த நவரத்தினங்களில் ஒரு முக்கியமானவர். ஸோ இவங்க நான் இப்போ சொன்ன 4 பேருமே நவரத்தினங்களும் ஒரு மிகவும் முக்கியமானவங்களாக நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு அரசு இருக்குது, நல்ல அரசு செயல்பட்டு இருந்தால் வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய அறிஞர்கள் வருவாங்க. அப்படி வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணி, சீனாவை சேர்ந்த பௌத்த அறிஞர் பாஹியான், முதல் வெளிநாட்டு பயணி என்று அழைக்கக்கூடிய பௌத்த அறிஞர் பாஹியான் வருகை புரிகிறார். யாருடைய காலத்தில், 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் பௌத்த அறிஞர் சீனாவை சேர்ந்த பாஹியான் வருகை புரிகிறார். இவருக்கு சரி ஓகேங்க, இவர் வந்து திருமண உறவுகள் மூலம் அரசு கைப்பற்றார், போர்கள் மூலம் கைப்பற்றார், நிறைய சிறந்த நிர்வாகியாக இருக்கார், சிறந்த போர் வீரராக இருக்கார், நிறைய இது பண்ணுறாரு. இதெல்லாம் ஓகே. இது இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு சிறப்பு பட்டங்கள் கிடைக்கும். அது என்னென்ன பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை விக்ரமாதித்தன், இவருக்கு விக்ரமாதித்யன் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டமும் இருக்குது. விக்ரமன் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டம், தேவகுப்தன், தேவராஜன் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டம் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ஹ விக்ரமன் அப்படின்னா சூரியனுக்கு ஒப்பானவர் அப்படிங்கக்கூடிய பட்டம். இது எல்லாமே இவருக்கு இருக்கக்கூடிய பட்டங்கள். யாருக்கு? 2ஆம் சந்திரகுப்தருக்கு இருக்கக்கூடிய பட்டங்கள். முக்கியமான ஒரு பட்டம் சாகரி. ஏன்னா 400 வருஷமாக மேற்கு மாலமம் மற்றும் குஜராத்தில் இருக்கக்கூடிய சாகர்களை அகற்றி அந்த இடத்துல போய் நின்ற சாகர்களை வெற்றி பெற்றதுனால சாகரி அப்படிங்கக்கூடிய பட்டமும் இவருக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே நாணயங்களில் குறிக்கப்பட்ட 2ஆம் சந்திரகுப்தருடைய பட்டங்கள். ஓகேங்களா? முதலாக இந்த குப்த அரசர்களில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். ஓகே. ஸோ ஒரு மனுஷன் இவ்வளோ திறமையாக இருக்காரே அப்படின்னா யாராவது வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஏதாவது குறிப்பு எழுதியிருப்பாங்கல்ல, அப்படி எழுதுகிறாங்க. யார் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபிய வணிகர் சுலைமான், மார்கோ போலோ 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா
இரண்டாம் சந்திரகுப்தர் ஒரு சிறந்த அரசர் அப்படின்னு இவங்க 2 பேரும் இவரை குறிப்பிடுகிறார். அரேபிய வணிகர் சுலைமான், மார்க்கோ போலோ சிறந்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குமாரகுப்தர். குமாரகுப்தருடைய காலம் 415 455 வரைக்கும். இந்த குமாரகுப்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா குமாரகுப்தர். அதை அளித்தவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த சாப்டர் படிக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை படிப்போம். ஓகேங்களா. இவருக்கு ஒரு பட்டம் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய வழி வந்து எல்லாருக்குமே நிறைய பட்டங்கள் இருக்கும்போது இவருக்கு ஒரு பட்டம் இருக்கும் இல்லையா. இவருடைய பட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ராதித்யர் அப்படிங்கிறது குமாரகுப்தருடைய பட்டமாக இருக்குது. சக்ராதித்யர் என்பது குமாரகுப்தருடைய பட்டம். நெக்ஸ்ட்டு இவருடைய பையன் ஸ்கந்தகுப்தர். இந்த ஸ்கந்தகுப்தர் என்ன பண்ணுறாருனா ஹூணர்களுடைய படையெடுப்பு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திரகுப்தர் சந்திரகுப்தர் இவங்களுடைய ஆட்சி காலத்திலேயே ஹூணருடைய படையெடுப்பு அடிக்கடி இருந்தது. இந்த ஸ்கந்தகுப்தருடைய காலத்தில் ஹூணர் படையெடுப்பு அதிகமாக இருக்கும். இந்த ஸ்கந்தகுப்தர் என்ன பண்ணுறாருனா ஹூணருடைய படையெடுப்பை தடுக்கிறாரு. ஆனால் அடிக்கடி ஒரு தடவை வந்தால் பரவாயில்ல, அடிக்கடி படையெடுத்து வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அடிக்கடி மீண்டும் மீண்டும் படையெடுத்து வந்ததுனால அரசோட கஜானா வந்து காலி ஆயிடுச்சு. அரசனுடைய கருவூலம் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால 467 கிபி 467 ஸ்கந்தகுப்தர் இறந்து போயிடுறார். அப்போது இவர் தான் ஓரளவுக்கு அந்த ஹூணருடைய படையெடுப்பை கட்டுப்படுத்துகிறாரு. ஆனால் அவங்க அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் நிற்கிற பாடு கிடையாது. 467 ஸ்கந்தகுப்தர் இறந்துடுறாரு. கஜானா ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய பேரரசு எவ்வளோ பெரிய பேரரசாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு அழிவு இருக்கும் இல்லையா. அதுவும் திறமை இல்லாத ஒரு இதனால் அடிக்கடி எதிரி நாடு வேற போர் கொடுத்ததுனால 467 இவருடைய இறப்பிற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து வருது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த விஷ்ணுகுப்தர் 540 550 வரைக்கும் ஆட்சி புரிகிறாரு. இவர் தான் இந்த குப்த அரசினுடைய கடைசி அரசர். குப்த பேரரசின் கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னு பாருங்கள். நம்ம குப்தர்களுடைய தோற்றத்திலிருந்து அரசர்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு குப்தர்களுடைய நிர்வாக முறை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லை என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் என்னால் முயன்ற வரைக்கும் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.